இன்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கியிருந்த நிதிக்கு அப்பால் மேலதிகமாக 7,500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதான இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை இந்த முயற்சியை அரசாங்கம் செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்த போதிலும் கூட அதிகரிப்பது மாத்திரம் உற்பத்தி குறைந்த பிரதேசங்களில் உற்பத்தி அதிகரிப்பதற்கான நவீன ஏற்பாடுகளை செய்வதும் அதற்கேற்ற வசதிகளை ஏற்பாடு செய்வதும் தான் பிரதானமானது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கேபினட் மண்டலய சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு விவசாயிகளிடமிருந்து நெல்லை நியாயமான விலையில் அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் கொள்வனவு செய்ய திரைசேரியினூடாக கடன் வழங்கும் திட்டம் தொடர்பில் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களை நாங்கள் அமைச்சு கலைத்து அவர்களுடன் 2 கலந்துரையாடல்களை நடாத்தினோம். அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் நெற்கொள்வனவு செய்வதில் தாமும் இணைந்து கொள்வதாக அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதற்கு வங்கிகள் மூலமன்றி அரசாங்கத்தினூடாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என கூறினர். அதற்கமைய ஜனாதிபதியுடன் அது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். அதற்கமைய சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களும் இதில் இணைந்தனர். அந்த கலந்துரையாடலின் பின்னரே அதிகபட்சமாக 25 மில்லியன் ரூபாய் வரை சிறு மற்றும் நடுத்தர அளவான அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பணத்தை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்தோம். அது மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்களூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்காகவே கூடுதல் தொகையை வழங்க வேண்டி ஏற்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர அளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கம் வழங்கும் இந்த கடன் தொகையை பெறுவதாயின் அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கே நெற்கொள்வனவு செய்ய வேண்டும். அவர்கள் அந்த பணத்தை மீளவும் செலுத்த வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அதனை அரிசியாகவும் நெல்லாகவும் செலுத்த ஒப்புக்கொண்டனர். இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதால் அவர்கள் நெல்லை வாங்கி அதை அரிசியாக மாற்றி அந்த அரிசியை விற்று பணத்தை அரசுக்கு வழங்க வேண்டும். இதற்கு வட்டி எதுவும் அறவிடப்படுவதில்லை. வட்டியற்ற கடனாகவே இது வழங்கப்படுகின்றது. நான் சகலவற்றையும் குறை கூறுவதில்லை. ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நல்லது என்றே கூறுவேன். இன்று எமது வற்புறுத்தலினால் சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நீங்கள் வழங்கும் வட்டியற்ற கடன் திட்டமும் நல்லதொரு ஆரம்பமாகும். அது நல்ல ஒரு விடயம் என்றே கூறுகின்றேன். ஆனால் அளவின் அடிப்படையில் அது போதாது. நெல் சந்தைப்படுத்தல் சபை சிறு அளவை கொள்வனவு செய்யும் போது விலை கட்டுப்பாட்டுக்காக இதனை விடவும் அதிக பணத்தை பிரயோகிக்க வேண்டும். எனினும் கருப்பு பட்டியலில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நீங்கள் உண்மையில் செய்வது ஒரு ஆரம்பம் அன்றி முடிவல்ல. ஒரு ஆரம்பம் என்ற ரீதியில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கத்தால் ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த நிர்ணய விலைக்கு நெற்கொள்வனவு செய்யும் அனைவரும் கொள்வனவு செய்ய வேண்டும். அவர்கள் அதனை வாங்க கடமைப்பட்டுள்ளனர். அவர்கள் அங்கு ஒரு பதாகையை காட்சிப்படுத்த வேண்டும். அங்கு கொண்டுவரப்படும் நெல்லை நிர்ணய விலைக்கு வாங்க வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதிக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் உங்கள் நெல்லை அரசாங்கத்தின் களஞ்சிய சாலைகளுக்கே வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தனியாருக்கும் வழங்க முடியும். அந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துமாறு நாம் விவசாயிகளுக்கு நினைவூட்டுகின்றோம். எனவே எதிர்வரும் சில நாட்களுக்குள் கூட்டுறவு சங்கங்களூடாக நெற்கொள்வனவு செய்யும் ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட செயலாளர்களூடாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.